ஹாய், திஸ் இஸ் சிண்டு. திஸ் இஸ் நண்டு. ஸோ எல்லோரும் ஹெட்செட் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஆடியோ போட்காஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஜாலியாக எல்லோரும் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உத்யோக் மந்தான் சீரீஸ் ஆஃப் வெபினார்ஸ், அதாவது ஒரு மாரத்தான் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 45 செக்டார்ஸ் லைக் ஃபார்மசி, எலக்ட்ரானிக்ஸ், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் செக்டார்ஸில் வந்து 18 வெபினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து 4 வாரம் நடக்கக்கூடிய வெபினார்ஸ். இதன் மூலமாக இந்த செக்டார்ஸில் வந்து குவாலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு மாரத்தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மேரிடைம் யூனியன் ஆஃப் இந்தியா வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் இருக்குல்ல, ஸோ அவங்கள வந்து நெப்டியூன் டிக்ளரேஷன் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி அர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெப்டியூன் டிக்ளரேஷன் அப்படின்னா, இப்போ கடல்லலாம் வந்து சீஃபேரர்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது கடல் வழியாக ட்ராவல் பண்ணுறவங்க, ஷிப்பில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ நெப்டியூன் டிக்ளரேஷன் அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து கீ ஒர்க்கர்ஸ் அப்படின்ற ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்னஸை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ராபெக்ஸ் 21 அப்படின்னா என்னென்னா, தியேட்டர் லெவல் ரெடினஸ் ஆப்ரேஷனல் எக்ஸசைஸ். இது வந்து நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜனில் நடக்கிற ஒரு எக்ஸசைஸ். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்தியன் நேவியோட IL-38SD அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட்லேருந்து காம்பேட் KH-35E அப்படின்ற ஒரு ஆன்டிஷிப் மிசைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் நேவியோட சீஃப் வந்து கரம்பீர் சிங். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே, நிதின் கட்காரி தான் வந்து அதோட மினிஸ்டர். ஸோ இவங்க வந்து IIT BHU பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, சயின்டிஃபிக் அப்கிரேடேஷன் ஆன் ரோடு. ஸோ அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக சேஞ்சஸ் கொண்டு வரலாம்ல IIT கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பண்ணியிருக்காங்க MOU. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஷ்ட்ரிய இஸ்பாட் நிகாம் லிமிடெட் அப்படின்ற ஒரு நவரத்னா கம்பெனி, அது விசாகப்பட்டினமில் இருக்கிற ஒரு ஸ்டீல் பிளான்ட். ஸோ இது வந்து லாஸில் போயிட்டுருக்கிறதுனால, ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 100% டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வந்து லிமிட்டட் லியபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008. ஸோ இதன்படி ஒரு சில அஃபென்ஸ் எல்லாம் வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 12 அஃபென்ஸ், அதாவது இதெல்லாம் அஃபென்ஸாக இருக்காது, பட் இதெல்லாம் வந்து அஃபென்ஸ்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டீக்ரிமினலைசேஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நித்தி ஆயோகோட அட்டல் இனோவேஷன் மிஷனும் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பும் சேர்ந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, டு பூஸ்ட் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் இன் மொபிலிட்டி செக்டர். மொபிலிட்டி செக்டர்னா வேற ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர் சொல்கிறோம்ல, அதுதான். நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து ஒரு செகண்ட் எடிஷன் கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஹேக்கத்தான் அண்ட் சைபர் சேலஞ்சை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நியூ டெல்லியில் நடக்குது. இவங்க வந்து ஒரு அப்ளிகேஷனையும் லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து லொக்கேட் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ஆப். ஸோ இந்த நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவோட டைரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா, ராம் பால் பவர். ஏரோ இந்தியா 2021 ஹைப்ரிட் எக்ஸிபிஷன் பெங்களூரில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இதோட கண்டினியூஸாக நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜனுக்கு சம்மந்தப்பட்ட 26 கண்ட்ரீஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கான்க்ளேவ் வந்து ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு தான் வந்து வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் ஆஃப் கார்பன் நியூட்ரல் ஆயில் வந்து பண்ண போகிறாங்க. கன்சைன்மெண்ட் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து டெலிவர் பண்ண போகிறாங்க கார்பன் நியூட்ரல் ஆயிலை ஒருத்தர். அது யாருன்னு பார்த்தோன்னா, USA சேர்ந்த ஆக்சி லோ கார்பன் வெஞ்சர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து இந்த ஜீரோ கார்பன் எமிஷன் 2035 பண்ணணும் அப்படின்ற எய்ம் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஹவுசிங் மினிஸ்ட்ரியும் ஜொமேட்டோவும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸோட பிஸ்னஸை வந்து ஆன்லைனில் வந்து பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து PM ஸ்வாநிதி, அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி ஸ்கீமோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இதுக்கு முந்தி
ஹவுசிங் மினிஸ்ட்ரியோட ஸ்விக்கியும் சைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆந்திராவோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் ஜியோவும் சேர்ந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து இ-வாட்ச். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கிராம் பஞ்சாயத் எலெக்ஷன்லாம் நடக்கும்ல, அதோட கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக. அடுத்ததான் நியூ டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்விட்ச் டெல்லி அப்படின்ற ஒரு மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு மிஷன். பாகிஸ்தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் பேலிஸ்டிக் மிசைலை வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து காஸ்நவி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட்கான கைட்லைன் வந்து ஒரு சில என்பிஎஃப்சி அண்ட் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா March 31, 2022 வந்து இந்த கைட்லைன்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்து மிதானி கூட வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. மிதானி அப்படின்னா மிஸ்ரா தத்தா நிகாம் லிமிடெட். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ரா மெட்டீரியல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்காக. ஸோ கேரளாவில் ஃபர்ஸ்ட் ஹியூமன் மில்க் பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எர்ணாகுளம் ஹெல்த் சென்டரில். 4th February 1922 வந்து ஷௌரி ஷௌரா இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. இந்த இயர் வந்து 100th இயர் கமெமரேஷனுக்காக மோடி அவர்கள் வந்து ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்ததாக அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை வந்து ஃபர்ஸ்ட் கொரோனா ஃப்ரீ ஐலாண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த மானிட்டரி பாலிசி வந்து ஃபுல்லாகவே அன்சேஞ்சாக இருக்குது. அதன்படி ரெப்போ ரேட் வந்து 4%, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 3.35%. அதுக்கப்புறம் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வந்து 4.25, பேங்க் ரேட்டும் அதே தான் 4.25 தான். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 3% அண்ட் எஸ்எல்ஆர் வந்து 18%. அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ பிரவீன் சின்ஹா இவர் வந்து அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் சிபிஐ. ஸோ இவர் வந்து இன்டரிம் சீஃப் ஆஃப் சிபிஐயாக மாற்றிருக்காங்க. லேபர் மினிஸ்ட்ரி வந்து எல்என்டியோட சிஇஓ எஸ்என் சுப்பிரமணியன் அவங்கள வந்து சேர்மன் ஆஃப் என்எஸ்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. என்எஸ்சி அப்படின்னா நேஷனல் சேஃப்டி கவுன்சில். ஃபைனலாக காஷ்மீரை சேர்ந்த 25 years old ஆயிஷா அசீஸ் வந்து இந்தியாஸ் யங்கஸ்ட் ஃபீமேல் பைலட்டை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சூப்பராக ரிவைஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் நண்டு சிந்து டாடா.